2 மணி நேரம் நல்லா ஊற போட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை இருத்துட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு துணியில் வந்து அரிசி அது காய போட்டு 10 நிமிஷம் காய போட்டு அப்புறம் எடுத்து மிக்சியில் வந்து இந்த மாவை வந்து அரைச்சா 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் மாவு கிடைக்கும். நம்மளுக்கு இது இப்போ உப்பு சீடை செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாவை வந்து சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறம் நம்ம நெய் இல்லாட்டி வெண்ணெய், எள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம இது உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் வறுத்து எடுத்தால் உப்பு சீடை ரெடி. இந்த இடித்த மாவை மிக்சியில் போட்டு அடித்த மாவை இந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கோலப்பொடி போட்டால் எப்படி இது கோடு விடுதோ அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்துக்கிட்டு நம்ம பவுலில் போட்டுக்கிட்டு வெண்ணெய் இல்லாட்டி நெய் இல்லை ஜீரகம், எள், அப்புறம் உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம வந்து எண்ணெயில் வறுத்தெடுத்தா நமக்கு தேவையான உப்பு சீடை ரெடி. இது வந்து உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் மட்டும் இந்த நம்ம மாவில் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த கொஞ்சமாக மிக்சியில் அரைப்படாது, அதனால ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ போட்டு நல்லா வறுத்துட்டு அதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு சளிச்சிட்டு அதை வந்து மாவில் சேர்த்து நம்ம வந்து சீடையாக உருட்டி எடுக்கணும். அதுக்காக தான் இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்து போடுறேன். போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிட்டு எள், பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து இது எள், பெருங்காயத்தூள், அப்புறம் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து தேங்காய் அதையும் கொஞ்சம் இன்னும் அரைச்சி இதை பிசைஞ்சிட்டு நம்ம வந்து சீடையாக உருட்டி எடுக்கணும். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், எள் தேவையான அளவு போட்டிருக்கேன், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுவிட்டு உப்பு போட்டு நம்ம இந்த தேங்காய் வந்து தண்ணியை வந்து அதில் போட்டு பிசைஞ்சு நம்ம சீடையாக உருட்டி போடணும். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டாச்சு, உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். சின்ன சின்ன சீடைகளாக உருட்டி இது பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இப்போ வறுக்க போகிறேன் பாருங்கள். இது அவனால் ஹீட்டில் தான் வறுக்கணும். உள்ளுக்கு அப்புறம் இது ரொம்ப ஹீட் கொடுத்தா சரியாக வேகாது, அதனால் சிம்லேயே வச்சு வறுத்தா சூப்பராக இருக்கும். நல்லா வேகட்டும், ஒன்றும் தொடக்கூடாது. வெந்த பிறகு பிரட்டி விடணும். ஐயோ கடவுளே, இது ஒன்று வேகட்டும். கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிடணும், இல்லாட்டி பறந்து போகும். ஆனால் இந்த மழை காலத்தில் ஏர்டைட் கண்டெய்னர் தான் நல்லது. இது வந்து இப்படி வந்து இப்போது இந்த சீடை வறுத்து எடுத்து இதை பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டா பாருங்கள் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்குது. இது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு விருப்பமான உணவாகும். சின்ன குழந்தைங்க இந்த கிண்ணத்தில் போட்டு கொடுத்தா போக வர எடுத்து சாப்பிடுவாங்க, பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சீடையை வந்து கிருஷ்ணருக்கு உகந்த பலாரம். சின்ன வயசில் வந்து இந்த கிருஷ்ணருக்கு இதெல்லாம் பிடிச்ச உணவுகளை வச்சு படைப்போம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அந்த மாதிரி சீடை, முறுக்கு, அப்பம் எல்லாம் செஞ்சு இது கிருஷ்ணருக்கு உபவாசம் இருந்து வேண்டுதல் பண்ணிட்டா நல்லதே நடக்கும்.
இது செய்ய அப்போ வந்து அப்புறம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள்.